ஃப்ரெண்டை பார்த்தா கூட வாட்ஸ்அப்ல இருக்கியா, ஃபேஸ்புக்ல இருக்கியா, இன்ஸ்டால இருக்கியான்னு கேட்கறான். நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாயா. நல்லா இருக்கியான்னு கேட்டா தான் அவன் பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிடானே. நல்லா இருக்கியா ஏன் கேட்குற? எங்கள் அப்பாவுக்கு சுகரு, எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷரு, எனக்கு அல்சரு, நான் வர்றேன்டாட்டே ஐயா நம்மளையே மூட் அவுட் ஆக்கி விட்டுருவ போல இருக்குன்னு. நல்லா இருக்கையான்னு கேட்க பயமா இருக்கு. இன்னைக்கு வெந்ததை தின்னுட்டு விதி வந்து செத்ததெல்லாம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு செத்த பணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றது கூட ஆதார் கார்டு வேணும்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. இதைத்தான் பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேர ஆதார். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆராய்ச்சி வேற யாருமே பண்ணதில்லப்பா. ஒருத்தர் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் அவசரமாக கட்டண கழிப்பறைக்கு போயிருக்கேன். ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கியா? ஐயோ ஏன்டா கார்டு கேட்குற நேரமாடா அது, கொண்டு வர கார்டு கொண்டு வந்தால் தான் உள்ளே விடுவேன்னு. நீ ஆதாரை கேட்க கேட்க இங்கே சேதாரம் ஆயிரும், பரவாயில்லையா அப்படின்ட்டுருக்கேன். இன்னைக்கு கல்வி சூழ்நிலையை கூட எடுத்துக்கோங்களேன். நான் படிக்கிறப்ப ஒரு கொஸ்டின் வந்துச்சுங்கய்யா, அதாவது எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் என்ன? அப்போ வந்து எனக்கு வந்து 8848 மீட்டர் அப்படிங்கிறத என்னால் வந்துட்டு மனப்பாடம் வச்சுக்க தெரியல. அப்போ எங்கள் வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, 8 8 போனால் 4 8 எவரெஸ்ட் வந்துடும் அப்படின்ட்டு ரொம்பவே ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு உள்ள கல்வி சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்கு? 2வதா ஒரு பிள்ளை பெத்துக்கலாமா வேணாமாங்கிறத கூட மூத்த பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் தான் நிர்ணயம் பண்ணுது. அப்படின்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்குன்னு நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அது மாதிரி இன்னைக்கு அரசியலை கூட எடுத்துக்கோங்க. இதே பாண்டிச்சேரியில் மெடிசனுக்கு 15% பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டின்ற ஒன்னால ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அத்தியாவசிய பொருளை கூட வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா அப்படியாப்பட்ட சமூகத்தில் தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்பே வேணாம்னு சொல்லி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுறாங்க? பொதுமக்களுக்கு இடையூறா இருக்க ஒயின் ஷாப் எல்லாம் அகற்றி விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொண்டு போய் வைக்கிறாங்களாம். இதைத்தான் ஒரு சின்ன குழந்தை சொன்னா, நானும் என் தாயும் என் தம்பியும் பீடி சுற்றுகிறோம், என் தந்தை குடித்து விட்டு ஊர் சுற்றுவதால். அப்படின்னா எத்தனை வழிகள் நிறைந்த வரிகள். 5 ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் கம்பெனிக்காரன் நம்மளை பார்த்து கேவலமா கேட்கறான். அப்படின்னா இந்த சமூகம் நல்லா இருக்கு நாங்க எப்படி ஒத்துக்குவோம்? அதுக்கு வேற வக்காலத்து வாங்கிட்டு 3 பேர் வந்துட்டாங்க. கும்மீர் எங்க முடியும் எல்லாம் பாத்தீங்கன்னா. பாண்டிச்சேரியில் அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வார்த்தையா? 3 பேர்த்தையும் கும்மிடுவேன் பார்த்துக்க, கும்மி. உண்மைதாங்க. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல இலவசமா அப்பா அம்மாவை மட்டும்தாங்க கொடுக்கல, மற்ற எல்லாத்தையுமே இலவசமா கொடுக்குறீங்க. ஹெல்மெட் போடாம வந்தா 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன் வாங்குறாங்கல்ல, அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஹெல்மெட் கொடுத்தாதான் என்ன? அது மாதிரி இன்னைக்கு விளையாட்டுத்துறையை கூட எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்ல ஏதோ ஒரு இடத்துல தோத்து போயிட்டோம் அப்படிங்கறத உட்காந்துட்டு ஒரு மூலையில ஒப்பாரி வைக்கிற நீங்க, இன்னைக்கு கபடி போட்டில நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களும் பெண்களும் போய் தங்கமும் வெள்ளியும் வாங்கிட்டு ஷேர் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அப்படின்னா இந்த சமுதாயம் நல்லா வாங்க இருக்கு. இந்த சமுதாயத்துல ஆண் பிள்ளைகளை பாராட்டி சீராட்டி வளர்க்குற அளவுக்கு பெண் பிள்ளைகளை வளர்க்குறாங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. எங்களை நீங்க சீராட்டி வளர்க்க வேணாம், அட்லீஸ்ட் பாராட்டியாச்சும் வளர்க்கலாம்ல. துப்பட்டாவை சரியா போடுன்னு எங்களை பார்த்து சொல்ற நீங்க, பொம்பளை பிள்ளை துப்பட்டா விலகுனா தப்பா பார்க்காதான்னு ஆம்பளை பிள்ளைய பார்த்து சொன்னா என்னங்க? நாங்களும் ஒத்துக்கிறோங்க, இந்த சமுதாயத்துல பெண்களை விட ஆண்கள் உயர்வானவர்கள் தான். எப்படி தெரியுங்களா? 100 ரூபாய்க்கு கூட ஒரு விலைமகள் கிடைச்சிடறா. ஆனா இந்த திருமணம் என்னும் சந்தையில் மாப்பிள்ளை என்னும் விலைமகன்கள் 50 சவரனுக்கு மேல கிடைக்கிறதே கிடையாதுங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் புது மாப்பிள்ள, பொண்டாட்டி செத்துட்டா அடுத்த 1 வருஷத்துல என்ன பண்ணினா நம்ம ஆளு இன்னொரு பொண்டாட்டியை கட்டி கூட்டு வந்துருவான். அப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மொத பொண்டாட்டியோட போட்டோ பாத்தீங்கன்னா அங்க மாட்டிருக்கும். உடனே நம்ம ஆளு பொண்டாட்டியை பார்த்து சொல்லுவான், மரகதம் இதாம உன் அக்கா, அக்காவை கும்பிட்டுக்க சாமி, அந்த ரூசும் கும்பிட்டுக்கும். இது உன் அக்கா போட்ட துணிமணி, இனிமே உன்னோட துணிமணி. இது உன் அக்கா போட்ட நகநட்டு, இனிமே உன்னோட நகநட்டு. இது உன் அக்கா பெத்த புள்ளக்குட்டி, இனிமே உன்னோட புள்ளக்குட்டி. சொல்றீங்கல்ல, அதே நாங்களும் நம்ம ஆளு செத்து போயிட்டான், புருஷங்காரன் மண்டையை போட்டான், நாங்களும் இன்னொருத்தனை கட்டி கூட்டியாரோம். டே ராமசாமி, இதாண்டா உன் நொன்னனை கும்பிட்டுக்க, இது உன் நொன்னை போட்ட 100 ஆயிரு, இனிமே உன்னோட 100 ஆயிரு. இது உன் நொன்னனுக்குடா பெத்த 2 புள்ளக்குட்டி, இனிமே உன்னோட புள்ளக்குட்டி. சொன்னா ஏத்துக்குமா அந்த சமுதாயம்? இல்ல கேக்குற ஏத்துக்க சொல்லி சொன்னவர் புரட்சி கவி பாரதிதாசன். கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு சொல்லி விதவைகளை பற்றி பாடி அதை மிகப்பெரிய புரட்சிகரமாக விதவை திருமணத்தை ஆதரித்து பாடல் எழுதிய ஒரு கவிஞன் புரட்சி கவி பாரதிதாசன். இன்னைக்கு இதெல்லாம் தான் கொடுமைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் டிவியை போட்டா இந்த விளம்பரத்தை போட்டு கொள்றாங்க பாருங்க. அதுல அந்த அக்கா அங்கேருந்து வந்து சொல்லுது, இந்த நைட்டியை போட்டால் தான் நான் குடும்ப பெண்ணாக உணர்கிறேன். அப்ப மற்ற நைட்டி போறவளா என்ன பொம்பளை? இதை கேட்குற என்ன பொம்பளை?
2 ஒட்டகம் போகுது. அந்த ஒட்டகம் பார்த்தீங்கன்னா அம்மா ஒட்டகம் வந்து புள்ள ஒட்டகத்துல சொல்லுது மினரல் வாட்டர் குடி. இன்னைக்கு நாட்டுல தண்ணியே இல்லாம அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒட்டகமே மினரல் வாட்டர் குடிக்குது, நீனும் வாங்கி மினரல் வாட்டர் குடின்னு வேற வந்துட்டு அந்த விளம்பர கம்பெனில சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் விளம்பரத்தை போட்டு நீங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப வீட்டு சொத்தை போல அனுபவிக்க பாக்குறீங்க, அத்தனைக்கும் போய் கணக்கு எழுதி எழுதி காட்டுறீங்க. ஐதரளி காலத்துல போட்ட ரோடு மாறலையே, எத்தனையோ தலைவர் வந்தும் எங்க குறை தீரலையே. நாய் படுற பாடு நம்ம நாடு படுது பாரு, நாய் படுற பாடு நம்ம நாடு படுது பாரு. அதனால தாங்க ஏன் சொல்றேன், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் நன்றாக இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடமருகிறேன். நன்றி, வணக்கம்.